தங்கம் விலை 2 லட்சம் ரூபாய் போகலாம். அடகு கடைக்கு போகும் தங்க நகைகள். வெள்ளி ரேட் சரியுமா? தங்கம் விலை 2 லட்சம் ரூபாய் போனாலும் 5 லட்சம் ரூபாய் போனாலும் கவலைப்படாதீர்கள். அது ஒரு சர்வதேச வர்த்தக விளையாட்டு. நகையாக வாங்கி பணத்தை முடக்குவதை விட வருமானம் தரும் பிற தொழில்களிலோ அல்லது முதலீடுகளிலோ கவனம் செலுத்துங்கள். அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்பதில் மட்டும் குறியாக இருங்கள் என்று மூத்த பத்திரிகையாளர் உமாபதி பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள உமாபதி, கடந்த 2000-3000 வருடங்களாகவே தங்கம் மட்டுமே தனது மதிப்பை இழக்காத ஒன்றாக இருந்து வருகிறது. பல நாடுகள் தங்கள் பொருளாதார பாதுகாப்பிற்காக தங்கத்தை ஒரு நிலையான சொத்தாக கருதி வாங்கி சேமிக்கின்றன. அமெரிக்காவின் பொருளாதார சூழல்கள் தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. அதே போல சீனாவின் மத்திய வங்கி, அமெரிக்கா போன்ற நாடுகள் சமீப காலமாகவே தங்கத்தை அதிக அளவில் வாங்கி சேமித்து வருகிறார்கள். தங்கம் இப்போது ஆபரணமாக மட்டுமின்றி பங்கு சந்தையில் ஒரு வர்த்தக பொருளாக மாறிவிட்டது. ஆன்லைன் ட்ரேடிங் மற்றும் பங்கு சந்தையில் தங்கத்தின் மீதான வர்த்தகம் அதிகரிப்பதும் விலை ஏற்றத்திற்கு காரணமாக உள்ளது. இந்த விலை ஏறுவதை தடுத்து நிறுத்த முடியாது. அதை ஒரு உலகளாவிய பொருளாதார மாற்றமாக பார்க்க வேண்டும். தங்க கட்டிகளாக வாங்கி சேமிப்பதால் தங்கம் விலை 2 லட்சம் ரூபாய் வரை செல்ல வாய்ப்புள்ளது. இதனால் நகைக்கடை விற்பனையாளர்களுக்கு லாபம்தான். 1920களில் தங்கம் 1 கிராம் 1 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 14 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. ஆனால் தங்கத்தை நகையாக வாங்குவது முதலீட்டு ரீதியாக நஷ்டமே. கூலி, சேதாரம் என 25% வரை நாம் கூடுதலாக கொடுக்கிறோம். அந்த 25% லாபத்தை அடையவே பல ஆண்டுகள் ஆகும். புதிய நகைகளை வாங்குவதை விட ஏற்கனவே வைத்திருப்பவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பதே சிறந்தது. தேவையில்லாமல் நகைகளை ஆடம்பரமாக அணிவதை தவிர்க்கலாம். இன்றைய 2K கிட்ஸுகளுக்கு தங்கத்தின் மீது ஆர்வம் காட்டுவதில்லை. அவர்கள் நகைகளை ஒரு சொத்தாக பார்ப்பதில்லை. ஜஸ்ட் ஸ்டைலுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். நகைகளை தொடைக்கூட மாட்டார்கள். கொலுசு கூட போட மாட்டார்கள். டாட்டூவில் அவர்களது கவனம் செல்கிறது. தங்கம் அல்லது நகைகள் ஒருவருக்கு பெரிய அளவில் பிரயோஜனப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் நகைகளை அணிந்திருப்பதால் மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்கள் என்ற ஒரு மாயை உண்டு. ஆனால் பார்ப்பவர்கள் அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அவர் உங்களை சாதாரணமாகத்தான் பார்ப்பார்கள். இதுதான் மனித இயல்பு. கழுத்தில் இருக்கும் நகை ஒரு கட்டத்தில் அடகு கடைக்குத்தான் போகும். அதுவரை அதை அணிந்திருப்பதாலோ அல்லது வீட்டில் இருப்பதாலோ உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. வீடு இருந்தால் அதில் வசிக்கலாம், அனுபவிக்கலாம். துணிமணிகள் அணிந்தால் அது அழகை தரும். ஆனால் வெறும் 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொல்வதில் பலனில்லை. அந்த நிலத்தில் தென்னந்தோப்பு வைத்து அதில் தேங்காய் பறித்து விற்று பணம் பார்த்தால் மட்டும்தான் அது உண்மையான சொத்து. சும்மா இருக்கும் சொத்து உங்களுக்கு தேவையற்றது. தங்கத்தின் விலை ஏறினால் என்ன, இறங்கினால் என்ன? 1 கிராம் வாங்கி வைத்தாலும் அது ஒரு சேமிப்பு தான். பழைய விலையில் 1 சவரன் வாங்கிய காசுக்கு இன்று 1 கிராம் தான் கிடைக்கிறது என்றாலும் அது லாபம் தானே. கழுத்து நிறைய போட்டால்தான் பிரச்சனை. ஒரு செயின் போட்டாலும் அதன் மதிப்பு ஒன்றுதான். எனவே பார்வையை பொறுத்துதான் தங்கம் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார்.